போலாண்டு மாற்றங்கள் சமூகத்தால நாட்டுல உருவாகும். அந்த நாடே இல்லாம போன பிறகும் மக்கள் எண்ணத்தால மீண்டு உருவான நாடு இது. உலகத்திலேயே பெரிய கோட்டையை கொண்டு இருக்கக்கூடிய பகுதி. பனியுகத்துக்கு முன்புல இருந்து தொடங்குற ஆரம்ப புள்ளியா மனித தோற்றத்தினுடைய தொடக்க கூறுகளை கொண்ட இடம். ஹான்கிஸ் மரபை பின்பற்றக்கூடிய மக்கள் இன்னைக்கும் இந்த நிலப்பரப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் போலாண்டுல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் மாற்றங்களுடைய ஒட்டுமொத்த சுருக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குற மனித இன குடியேற்றங்கள்ல இருந்து வேட்டையாடும் இனம் பற்றிய குறிப்புகளோட 5500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த லீனியர் போயட்ரி கல்ச்சர் அப்படின்ற ஒரு மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 மீட்டர் நீளம் கொண்ட நீண்ட குடில்கள்ல பல குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. மாட்டு பண்ணைகளை வச்சிருந்திருக்கிறாங்க. கோதுமை, பார்லி, பருப்பு வகைகளை விவசாயம் பண்ணிருக்காங்க. ஆடு, மாடுகள், பன்றிகள் வளர்ப்பு அப்படின்னு இவங்களுடைய வாழ்வியல் மிகப்பெரிய அளவுல ஒரு நாகரிகத்தை கொண்டிருக்கு. இவங்க பானைகள்ல உருவாக்கி அந்த பானைகள்ல கோடு வடிவத்துல சில சிற்பங்களை உருவாக்கி இருந்தாங்க. இந்த பானையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சமூகம் இங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் இவங்களுக்கு லீனியர் போயட்ரி கல்ச்சர்னு சொல்லி பேரே உருவாயிருக்கு. அதை தொடர்ந்து கிமு 2000 இருந்து கிமு 700 வரைக்கும் கலாச்சாரங்கள்ல மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதன்படி லஸ்டியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உருவானாங்க. இவங்க கலைத்துறைகள்லயும் தாமிரங்களால் ஆன கருவிகளை ரெடி பண்றதுலயும் சிறந்தவங்களா இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய காலகட்டத்தில் இருந்த கல்லறைகள் இன்னைக்கும் மக்களுடைய பார்வைக்காக பாதுகாக்கப்பட்ட பகுதியா யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு. ரொமேரியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு இனக்குழுக்கள் வாழ்ந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த இறந்தவங்களை சாம்பலாக்கி குடுவையில போட்டு புதைக்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருந்திருக்காங்க. அது இவங்களுடைய கல்ச்சர்ல ஒன்னாவும் பார்க்கப்படுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கிஃபின், சில்சியா, குவிவா, வேசின் இந்த மாதிரியான பகுதிகளில் கண்டுபிடிச்ச அங்க இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்வியல் எச்சங்களை வச்சுதான் இப்படிப்பட்ட சமூகங்கள்லாம் இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கான ஆதாரங்களாகவும் இருந்திருக்கு. கிமு 400ல வெனேடி, லகில் கோட்ஸ்னு பல மர்மமான பழமையான பழங்குடி மக்கள் இந்த பகுதியில் இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா ஜெர்மன் உள்ள வராங்க. அவங்க மூலமா கிறிஸ்தவமும் உள்ள வருது. அது முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய வழிபாடுங்கிறது மரம், மழை, சூரியன், நிலான்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்த ஒரு வழிபாடாக தான் இருந்திருக்கு. முக்கியமா சொல்லணும்னா ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை இவங்க வணங்கி இருக்கிறாங்க. படையல் போறதுன்றது இவங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒன்னா இருந்திருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தோம்னா அந்த இயற்கை சார்ந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிரெசோவஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இவங்க ஐரோப்பிய செல்டிக்ஸ் மக்களுடையும் அண்ட் ஜெர்மனி சமூகங்களுடைய தொடர்பு வச்சிருந்திருக்காங்க. குதிரைகளை வளர்த்திருக்கிறாங்க. இரும்பு ஆயுதங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அதையும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏர்லி ஸ்லாவிக் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய காலகட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா இந்த செல்டிக்கு, ஜெர்மனிக்கு, பால்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலாச்சாரங்கள்லாம் வந்து உருவாக்கிட்டு இருந்த காலகட்டம். அந்த சமயத்துல போலாந்துடைய பெருவாரியான மக்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களா மாறி இருக்கிறதும் இந்த செல்டிக் இனத்தினுடைய மக்கள் தான். இப்படி சிறு சிறு கூட்டங்களா பிரிஞ்சு இருந்தவங்க 10ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரும் மாற்றமா ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உருவாது. ஃபயஸ்ட் டைன்சிட்டி அப்படின்னு சொல்லி இவங்க 960 இருந்து 1385 வரைக்கும் ஆண்டு இருக்கிறாங்க. போலாந்தினுடைய முதல் அரசர் மியோஸ்கோ அப்படின்றவங்க கிறிஸ்துவ மதத்தை ஒரு ஏத்துக்கிட்டாரு. இவர் மூலமா தான் பாத்தீங்கன்னா போலாந்துல முதல் முறையா அந்த கிறிஸ்துவன்றது வளர்ச்சி அடையவும் ஆரம்பிக்குது. 14-15ஆம் நூற்றாண்டு இவங்களுடைய வாழ்வியல்ல கோல்டன் ஏஜ்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா லுதிவேனியாவோட கை கோர்த்து ஒரு பெரிய லெவல்ல மாற்றங்கள் இவங்க நாடுகளுக்குள்ள வளர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சு. கல்வி, கலை, சட்டம் அப்படின்னு ஐரோப்பாவிலேயே முதன்மையான ஒருத்தவங்களா இவங்க மாற ஆரம்பிச்சாங்க. 1895 1918க்கு இடையில ரஷ்யா, ஆஸ்திரியா, பெர்ஷியா இவங்க எல்லாரும் இவங்கள கையகப்படுத்துறாங்க. 123 வருஷம் இவங்க நாடாவே இல்லைங்க. 3 முறை ஹிஸ்டரியில அழிக்கப்பட்டு மறுபடியும் வளர்ந்தவங்க இவங்க. ஒரு நாடு மேப்லயே இல்லாம வாழ்ந்திருக்காங்கன்னா பாருங்களேன். வேர்ல்டு வார் 1ல இண்டிபெண்டன்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. 1918 1939 வரைக்கும் தனி நாடாவே உருவாகுறாங்க. போலிஷ் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி இவங்க முழுமையா மாறுறாங்க. வேர்ல்டு வார் 2ல பாத்தீங்கன்னா 1939 இருந்து 1945 இடைப்பட்ட காலத்துல ஜெர்மனியும் சோவியத் யூனியன்டையும் மாட்டி சிக்கி தவிச்சாங்க. ஏன்னா ஒரு பகுதியை ஜெர்மன் எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு பகுதியை சோவியத் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி இவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த பிரச்சனை தான் வேர்ல்டு வார் 2 வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான பேசிக்கா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1980ல சாலிடாரிட்டி அப்படிங்கிற ஒரு தொழிலாளர் இயக்கம் உருவாகுது.
லெக் வெலேசா அப்படிங்கிறவரை தலைவராக தேர்ந்தெடுத்து இந்த இயக்கம் உருவாகுது. 1989 போலாந்து ஜனநாயக நாடா மாற ஆரம்பிச்சது. 2004 ஐரோப்பிய யூனியனோட இவங்க ஜாயின் பண்றாங்க. இப்படி டோட்டலா பல மாற்றங்கள்ன்றது இவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சு, நிறைய அரசியல் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சு, இன்னைக்கு 88% கிறிஸ்துவமாகவும் இஸ்லாம் இந்து யூதர்களுடைய பெர்சன்டேஜ் 0.5% மதமற்றவர்கள் ஒரு 10% இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய மொழியை பொறுத்த வரைக்கும் போலிஷ் மொழி தான் பார்த்தீங்கன்னா 98% பேசிட்டு இருக்காங்க. சிலேசியன் 1%, காஸ்பியன் 0.5% பேசுறாங்க. ஜெர்மன் 0.3%, உக்ரைன் 0.2%. இன்னைக்கு டோட்டலா 3.79 கோடி மக்களா இவங்க பரிணமிச்சிருக்கிறாங்க. பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் போலாந்தினுடைய அரசாட்சிங்கிறது மற்ற நாடுகளோட இணைஞ்சு செயல்படுற ஒன்றா இருந்திருக்கு பல காலகட்டங்களில். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இவங்க லிதுவேனியாவோட சேர்ந்து இருந்த ஒரு அமைப்பு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஜெர்மனியினுடைய கண்ட்ரோலில் இவங்க இருந்தது. 3 முறை போலாந்து ஒரு நாடாக இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் பிரித்து ஆண்டு அதுக்கப்புறம் மீண்டு எழுந்த ஒரு நாடுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி வளர ஆரம்பிச்சு போலாந்துக்கான ஒரு தலைமைன்றது உருவாக ஆரம்பிச்சுது. ஐரோப்பிய யூனியனோட சேர்ந்த இவங்க 2004 2010 வரைக்கும் லெக் காசின்ஸ்கி அப்படின்ற ஒரு ஆட்சியில இருந்தாரு. ஆனா இவர் விமான விபத்துல இறந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய அரசியல் சர்ச்சைகள் உருவாக ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து 2015 PIS கட்சி ஆட்சிக்கு வருது. சிவிக் கோலேஷன் அப்படின்ற ஒரு ஆட்சி வராங்க. அதை தொடர்ந்து ஆண்ட்ரிசோ டூடா அப்படின்ற ஒரு ஜனாதிபதியா வந்தாரு. இப்ப சமீபத்துல ஒரு எலெக்ஷன் நடந்தது. அதுல காரல் நவரோக்கி அப்படின்றவர் 50.89% வாக்குகளை பெற்றிருக்காரு. பட் ஆனா இப்போ கூட்டணி யாரு கூட அமைக்கிறதுன்ற ஒரு பெரிய அரசியல் குழப்பம்ன்றது அங்க நிலவிட்டு தான் இருக்கு. ஐரோப்பிய யூனியன்ல சேர்ந்து இருந்து நிறைய பிரச்சனைகளை இவங்க அரசியல் ரீதியா நாடு சந்திச்சுக்கிட்டே தாங்க இருந்தாங்க. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நீதிபதிகளை அரசாங்கம் தேர்ந்தெடுக்குதான். ஊடகங்கள் அரசு சார்பா மட்டுமே செயல்படுது. ஒரு ஊடக சுதந்திரன்றது இங்க குறைவா இருக்கு அப்படின்ற சர்ச்சைகள்லாம் இருக்கு. மத அரசு இங்க அதிகமா நடக்குது. ஏன்னா கத்தோலிக் தானே இங்க பெருவாரியா இருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு பிரச்சனை. பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் அதிகமா இருக்கிறதுங்கிறதால கருக்கலைப்புக்கு இவங்க தீவிரமான தடைகளை போட்டிருக்காங்க. இதற்கு எதிராக பெண்கள் போராட்டமும் நடத்திருக்காங்க. மின்னணு வாக்குப்பதிவுல பாத்தீங்கன்னா பிழைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அரசுக்கு எதிராக போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள்ன்றது வர ஆரம்பிச்சது. எல்லாத்துக்கும் ஸ்டார்டா இருக்கிறது இவங்க ஐரோப்பிய யூனியனோட சேர்ந்தது தான். இப்படி ஐரோப்பிய யூனியனோட சேர்ந்ததுல இருந்து இவங்க பிரச்சனை ஏற்பட இதை எதிர்த்து நிறைய பேர் கேள்வி கேட்க அந்த ஐரோப்பிய யூனியன் இவங்களுக்கு கொடுத்த அந்த நிதியை தடை பண்றாங்க. இப்படி ஒரு 15 வருஷமா அரசியல் குழப்பங்களுக்குள்ளேயே போலாந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஜெர்மனி சோவியத்தினுடைய ஆக்கிரமிப்பு 1939 இந்த 2 நாடுகளும் போலாந்தா இது எனக்குன்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இப்படி பல துண்டுகளா பிரிய இவங்களுடைய ஆளுமைன்றது அங்க அதிகமா இருக்க செகண்ட் வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கு ஒரு பேசிக்கான காரணமா ஸ்டார்ட் ஆன இடமே பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மன் சோவியத்து போலாந்த ஆக்கிரமிச்சதுதான். இன்னொரு பக்கம் ஹிட்லர் இவர் ஆதிக்கத்துல இந்த ஹோலோகாஸ்ட்லாம் நடந்தது தெரியுங்களா, இந்த இனப்படுகொலைகளை இதுல கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் மக்கள் போலாந்துல இருக்கவங்களை கொண்டு இருக்கிறாங்க. 1980 உருவான தொழிலாளர் கட்சி தான் இவங்க நாட்டினுடைய பெரும் மாற்றமே. ஏன்னா இந்த ஒரு மாற்றத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கம்யூனிசம் விழுந்து போலாந்தினுடைய அரசியலே உருவாச்சு. இப்படி ஹிட்லர் ஒரு பக்கம் இவங்களுக்கு கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் இவங்களை கொண்டு குவிச்சிருக்காங்க. இந்த ரஷ்யாவினுடைய கண்ட்ரோல்ல அதாவது சோவியத் யூனியன் இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கட்டியன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல வெகுஜன புதைக்குழிகள் இருந்தது. அதை சமீபத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 22,000 பேருனுடைய உடல்களை கண்டுபிடிச்சாங்க. இவங்கலாம் அந்த நாட்டினுடைய அறிவுஜீவிகளா இருந்தவங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனா இருந்தவங்க. இவங்க எல்லாரும் அங்க இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வருஷமும் அங்க நினைவஞ்சலி அப்படின்றத செலுத்துவாங்க. அப்படி ஒரு நினைவஞ்சலியை செலுத்துறதுக்காக Tu-154 அப்படின்ற ஒரு பிளைன்ல சோமன்லின்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரத்துக்கு போறாங்க. 88 முக்கிய அதிகாரிகள் உட்பட போலாந்தினுடைய ஜனாதிபதியா இருந்த லெக் காசின்ஸ்கியும் கிளம்பி போறாங்க. இப்படி போகும்போது அந்த பிளைட் கிராஷ் ஆகி அந்த விமான விபத்துல எல்லாருமே இறந்து போறாங்க. கிட்டத்தட்ட 96 உயிரிழப்புகள்ன்றது குறிப்பிடப்பட்டுச்சு. இது ரஷ்யாவுக்கும் போலாந்துக்குமான ஒரு உறவுன்றது ஒரு பெரிய லெவலில் விரிசல் ஏற்படுறது காரணமாக இருந்தது. ஏன்னா ரஷ்யா இருந்த சமயத்துல, அதாவது சோவியத் இருந்த சமயத்துல தான் இந்த ஒரு புதைக்குழிகள்ன்றது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அது சார்ந்துதான் இது நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்கு. ஏன்னா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் அந்த விமானத்துல இருக்கும்ல, அந்த பிளாக் பாக்ஸ் கிடைக்காம போனது, அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்காம போனதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் ரஷ்யாவுக்கும் போலாந்துக்குமான ஒரு உறவை விரிசல் ஏற்படுறதுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. பழங்குடி மக்களா முக்கியமான ஒருத்தவங்களா பார்க்க போறவங்க வெஸ்ட் சால்விக்ல வாழ்ந்த பலானி அப்படிங்கிற இனக்குழு மக்கள் தான். இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்வெளியில வசிப்பவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இவங்க தான் 10ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு பேசா அமைஞ்சவங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பலானி அப்படிங்கிற ஒரு பேரு தான் காலப்போக்குல பொலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. பொலாந்துடைய பாரம்பரிய நடனம் பலானிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரசவை நடனமா பார்க்கப்படுது. 19ஆம் நூற்றாண்டுல
பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உடைகளை போட்டுக்கிட்டு, அதுவும் அந்த கிரோகோ அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு. அதனுடைய மையத்துல மக்கள் ஒண்ணு கூடி நடனம் ஆடுறதுன்றது இவங்களுடைய வழக்கமா போச்சு. அதே மாதிரி மசூர்கா அப்படின்ற ஒரு கிராமத்து நடனம் இங்க முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. ஜோடியா சேர்ந்து எல்லாரும் ஆடுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போலாந்தருடைய ஒரு அடையாளமான ஒரு நடனமா பார்க்கப்படுதுங்க. அதே மாதிரி இவங்க கலைகளுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதையும் சொல்ல போனா இந்த நாவலாசிரியரா இருக்கக்கூடிய ஹென்ரிக் சைன்ஸ் கிவ்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனு இவங்க நாட்டினுடைய முக்கியமான ஒரு நாவலாசிரியரா பார்க்க போறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கோஃபர் நிக்கல் அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு வரலாற்றில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருத்தர். ஏன்னா முறையா பார்த்தீங்கன்னா பூமி பிரபஞ்சத்துடைய மையத்துல இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்னாடி வச்ச முதல் வானியலாளராக பார்க்கப்படுறாரு. மேரி கியூரி இவங்களும் பார்த்தீங்கன்னா முதல் நோபல் பரிசு பெற்ற பெண்மணி. 2 நோபல் பரிசு பெற்ற ஒரே ஆள் இவங்க மட்டும்தான். கதிர்வீச்சை கண்டுபிடிச்சவங்க. அதே மாதிரி பொலானியம் ரேடியம் சொல்லிட்டு மூலக்கூறுகளை கண்டுபிடிச்ச பர்சன், எக்ஸ்ரேவனுடைய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச பர்சன், இப்படி எல்லா விதமான ஒரு முக்கியமான பர்சன்ஸையும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடா போலாந்து இருக்கு. 96% கிறிஸ்துவம் இருந்திருந்தாலும் மத சுதந்திரம் கொண்ட ஒரு நாடா பார்க்கப்படுது. 40 முறைக்கு மேல படையெடுக்கப்பட்ட பகுதி 123 வருஷம் மேப்லயே இல்லாம மக்களுடைய பண்பாட்டு ஒற்றுமையால மட்டுமே மீண்டெழுந்த நாடு. ஐரோப்பாவிலேயே 2வது பழமையான பல்கலைக்கழகம் போலாந்துல இருக்கு. ஜாக்கல்லேனியன் அப்படின்னு சொல்லிட்டு 1364 கட்டப்பட்டது. 1275 ஸ்டார்ட் பண்ண பிவ்னிகா ஸ்விட்னிகா அப்படிங்கிற உணவகம் இப்ப வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட 15 பாரம்பரிய தலங்களை கொண்டிருக்கக்கூடிய பெருமை மிக்க ஒரு நாடா போலாந்து இருக்கிறாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிலக்கரி உற்பத்தியில ஐரோப்பாவிலேயே 3வது இடத்துல இவங்க இருக்கிறாங்க. நேச்சுரல் கேஸ்னுடைய பற்றாக்குறை இவங்ககிட்ட இருக்கிறதுனால ரஷ்யா, நார்வே கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. தாமிரம், ஜிங்க், லெட்டு, அப்புறம் ரோட் சால்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய உற்பத்தியா பார்க்கப்படுது. வெள்ளியில உலகத்திலேயே நம்பர் 1 உற்பத்தியா இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய இடத்தை பொறுத்த வரைக்கும் 30% காடுகள் இருக்கிறதால மரம் சார்ந்த வேலைகள், அதனுடைய பொருட்களை ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சோளம், கோதுமை, உருளைக்கிழங்கு, பன்றி தொழில், விவசாயத்துல ஒரு பெரிய பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. விஸ்டாலா ஆர்டர் அப்படின்னு 2 விதமான நதிகள் இவங்க நாட்டுல பெரிய நதிகளா பார்க்கப்படுது. இது குடிநீரினுடைய வசதிக்காகவும் அப்புறம் விவசாயம், கப்பல், போக்குவரத்தினுடைய முதன்மையாகவும் இது பார்க்கப்படுது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் வால்க்ஸ்வேகனு, ஃபியட், டொயோட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுல ஒரு பெரிய லெவல்ல ஒரு வெற்றியை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 கணக்குப்படி கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களை இவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஐடி ஃபீல்டுல அவுட் சோர்சிங் இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 பில்லியன் வரைக்கும் இவங்க அதில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. காப்பர், சில்வர், கேஜிஏஎம் அப்படின்னு உலகினுடைய பெரிய உலோக சுரங்கம் இவங்க கிட்ட இருக்கு. மோட்டார் பம்ப்ஸ், அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. காஸ்மெட்டிக், மெடிக்கல்ஸ் இது எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெர்மனிக்கு இவங்க 28%, செஸ் ரிப்பப்ளிக், பிரான்ஸ், இட்டாலி, யூகேன்னு சொல்லிட்டு இதுதான் இவங்களுடைய முக்கிய வர்த்தக தளமாகவும் பார்க்கப்படுது. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட $410 பில்லியன் சம்பாதிக்கிறாங்க. இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 390 பில்லியனா இருக்கு. இன்வென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான் செசோசார்லஸ்கி அப்படின்றவங்க சிலிகான் சிப்பு, மைக்ரோ சிப்பு இது எல்லாத்துக்கும் அடிப்படை வேதியியல் தொழில்நுட்பமா இந்த செசோசார்லஸ்கி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இதை தான் இவர் முறையா கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி கணிதத்துல ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்ங்கிற புது துறையவே ஸ்டீஃபன் பேனன்ட் அப்படின்ற ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறாரு. அப்புறம் விட்டமின் டேப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, இதை முதல்ல விட்டமினையே கண்டுபிடிச்ச ஒரு பர்சனே பார்த்தீங்கன்னா கஸ்மீரிஸ் பிராங்க் அப்படின்றவர் தான். மரியன் ரஜிஸ்கிங்கிற ஒரு ஜெர்மனுக்கு சீக்ரெட்டான, அதாவது ராணுவ தகவலை டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய என்ஜிமா அப்படின்ற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. இது 2வது வேர்ல்டு வார்ல ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. இலானி கோப்ரோவ்ஸ்கி அப்படின்ற ஒரு பர்சனே போலியோ தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போலாந்து நாட்டினுடைய இன்வென்ஷனா பார்க்கப்படுது. இழப்புகள் இயல்புன்னு இயற்கை மீண்டும் மீண்டும் பரிணமிச்சு காட்டுறது போல இழப்புகளின் உச்சமா நாட்டையே இழந்தோம், பல முறை ஆதிக்கத்தில் சிக்கியும் உயிரிழப்புகளை சந்திச்ச நாடு, தொழிலாளர் சக்தியால மீண்டெழுந்த வரலாறு கொண்ட பகுதி, இயற்கை அழகோட, அறிவியல்ல சிறந்த வளர்ச்சியோட, பழமையான கலாச்சாரத்தை இன்னும் பின்பற்றக்கூடிய நாடா, உலகினுடைய சிறந்த நாடுகள்ல ஒன்னா மாற முயற்சிக்கக்கூடிய போலாந்து ஒரு ஆச்சரியம்தான்.